வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது காவிரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக தனலட்சுமி, வழங்குவதற்காக சிவசங்கரி. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தவிர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, திமுக எம்பி கனிமொழி, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தலைவர் மாயாவதி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்தும் பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக ராணுவத்தினருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முன்னதாக கல்வீச்சு போராட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்ட போது இளைஞர் ஒருவரை பிடித்து ராணுவ ஜீப்பில் கட்டி வைத்து அவரை மனித கேடயமாக பயன்படுத்தினர். இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மேஜர் கோகாய் தான் என்பது பின்னர் தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோகாய்க்கு சிறப்பு ராணுவ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கோகாய் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. எனவே இதனை கண்டிக்கும் விதமாக ராணுவ மேஜர் ககோய் மீதான வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் பாஜகவை கண்டித்தும் 30க்கும் மேற்பட்ட தேசிய சிறுத்தைகள் கட்சியினர் காஷ்மீரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தி அருகே பிரம்மபுத்திரா நதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 9.15 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆற்று பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 950 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலமானது அருணாச்சல பிரதேசத்தின் இட்டாநகர் மற்றும் தோலா இடையேயான பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாலத்தில் பயணம் மேற்கொண்ட மோடி பாலத்திலிருந்து நதியின் அழகை கண்டு ரசித்தார். பின்னர் பாலத்தின் கட்டமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மோடி அரசின் செயல்பாடு குறித்து பல்வேறு விதமான ஆய்வறிக்கைகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த 2 ஆண்டுகால ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் 3ஆம் ஆண்டில் மத்திய அரசின் செயல்பாடு சற்று குறைந்துள்ளதாக லோக்கல் சர்க்கிள்ஸ் ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மேலும் மோடியின் ஆட்சியில் பல பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, சுகாதார சேவைகள், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் உயர்வு போன்றவை காரணமாக மோடியின் ஆட்சி மீது பலர் அதிருப்தியும் தெரிவித்துள்ளதாக பெரும்பாலான ஆய்வு அறிக்கைகள் முடிவுகள் கூறுகின்றன. மேலும் பாகிஸ்தான், சீனா, இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் உறவில் மோடி தலைமையிலான அரசு புதிய சீர்திருத்தம் செய்துள்ளதாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதியன்று தனித்த பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். அப்போது பேசிய மோடி, இனி இந்த நாட்டில் பசி, பட்டினி, பஞ்சம் இருக்காது என்றும், கருப்பு பணம், ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், வேலையில்லாத இளைஞர்களை பார்க்க முடியாது என்றும் மோடி பேசியது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் சார்பில் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இடமாகவும் அங்கிருந்து பயிற்சி பெற்று செல்லும் வீரர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மறுகூட்டமைப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதன் முதற்கட்டமாக ராணுவ மையத்தின் போர் நினைவு சதுக்கத்தில் ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் 21 பட்டாலியன் உள்பட ராணுவ பிரிவுகளின் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் தற்போதைய உயர் அதிகாரிகள் ராணுவ வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது போரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக சோக கீதம் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ள மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடைபெற்றது. அப்போது அங்கு பணியில் இருந்த ஓம் பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 11 பேரை இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளாக கண்டறிந்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் பலியானதை அடுத்து மற்றொரு குற்றவாளி சயான் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர்களுடன் தொடர்புடைய 11வது குற்றவாளியான குட்டிசன் என்பவர் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து குட்டிசனை பிடிப்பதற்காக 3 தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். உடல்நலக்குறைவால் கடந்த சில மாதங்களாக பாதிக்கப்பட்டிருந்த என் பெரியசாமி சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்.
அவருக்கு நுரையீரல் பாதிப்பு உள்பட பல்வேறு பாதிப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்தார். அவருக்கு வயது 78. உயிரிழந்த என் பெரியசாமியின் உடல் தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவரது இறுதிச் சடங்கில் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பெரியசாமியின் மறைவுக்கு திமுக சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு திமுகவின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் திமுக சார்பாக நடைபெற இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான என் பெரியசாமி கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தூத்துக்குடி மாவட்டத்தின் திமுக செயலாளராக இருந்து வந்தார். திமுக தலைவர் கருணாநிதியால் முரட்டு பக்தன் என்று இவர் அழைக்கப்பட்டார். பெரியசாமியின் மகள் கீதா ஜீவன் தற்போது தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைந்த என் பெரியசாமியின் உடலுக்கு திமுக செயல் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி பகுதியில் திமுகவை வளர்த்ததில் பெரியசாமிக்கு மிக பெரும் பங்கு இருப்பதாக கூறினார். திமுக தலைவர் கருணாநிதி அவரை எப்போதும் முரட்டு பக்தர் என்றுதான் அழைப்பார் என்றும் அவரின் இழப்பு திமுகவிற்கு ஈடு செய்ய முடியாதது என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இதனிடையே என் பெரியசாமியின் இழப்பு திமுகவுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மறைந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் என் பெரியசாமி உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவை கட்டிக்காத்து வளர்த்ததில் என் பெரியசாமிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க கோரியும் பெரம்பலூர் மாவட்டம் திமுக சார்பில் கல்லூரி மாணவர்களிடையே கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த கருத்தரங்கில் தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவது குறித்தும் தமிழர்களின் மகத்துவம் மற்றும் பெருமையை பற்றியும் மனுஷ்யபுத்திரன் பேசினார். மேலும் மருத்துவ படிப்பிற்கு உண்டான நீட் தேர்வு முறையும் அதில் உள்ள இட ஒதுக்கீடு முறை பற்றியும் நீட் தேர்வு தொடர்பாக தமிழகத்தில் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. தமிழக அரசியல், அதன் நிலைப்பாடு, செயல்பாடு, அரசியலில் மாணவர்களின் விருப்பம் குறித்தும் மாணவர்களிடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் அரசியல் குறித்த தங்களது எண்ணங்கள் மற்றும் கேள்விகளை வெளிப்படுத்தினர். அதற்கு மனுஷ்யபுத்திரன் விளக்கம் அளித்தார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அந்தியூர் அருகே பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஆப்பக்கூடலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் பி.சி. ராமசாமி தலைமையேற்றார். இதில் பன்னீர்செல்வத்தின் அணியை ஈரோடு மாவட்டத்தில் வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் அங்குள்ள பவானி பகுதிகளில் தீபா பேரவையை சேர்ந்தவர்கள் மற்றும் அதிமுகவின் எந்த அணியிலும் சேராதவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அணியில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருப்பூர் மக்களவை உறுப்பினர் சத்யபாமா, அணியை வலுப்படுத்தும் விதமாக ஈரோட்டில் பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளும் கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளதாகவும் இதில் பல்வேறு அணியில் உள்ளவர்களும் இணையும் பெரிய நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தற்போது ஆட்சியில் உள்ள அதிமுகவினர் 4 வருடத்தில் எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டலாம் என்பதில்தான் குறிக்கோளாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா படத்தை பேரவையில் திறப்பதற்கான விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் ஜெயலலிதா உருவப்படத்தை திறந்து வைக்கும் விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். வருவாய்க்கு மீறிய வகையில் சொத்து குவித்தது தொடர்பான வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட ஒருவரின் உருவப்படம் பேரவை கூட்டத்தில் திறக்கப்படுவது தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பாக ஜெயலலிதா இறந்துவிட்டதால் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபின்படி ஜெயலலிதா குறித்து எந்த தீர்ப்பும் வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அவர் கூறியுள்ளார். இரு அணிகளும் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக ஜெயலலிதாவை தியாகியாக்குவதையும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்காக அவர்தான் குரல் கொடுத்தார் என்று பொய்யான வரலாற்றை எழுத முயல்வதையும் ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் பல தலைவர்களின் படங்களுக்கு இடையே ஜெயலலிதாவின் படத்தை திறந்து தலைவர்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க கூடாது என்றும் தமிழக அரசும் இப்படி ஒரு வரலாற்று தவறை செய்வதை கைவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ரூபாய் 6,81,00,000 நிதியில் புதிதாக 3 சட்டக் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புரம், ராமநாதபுரம் மற்றும் தருமபுரி ஆகிய இடங்களில் புதிய சட்டக் கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டக் கல்லூரிகள் நடப்பு கல்வியாண்டில் தொடங்கப்படும் என்றும் சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட பணியாக 3 தனி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்காக ரூபாய் 6,81,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடியதும் மதிப்பு கூட்டு வரிச்சட்டம் தொடர்பாக அறிக்கைகளை முதல்வர் நாராயணசாமி பேரவை ஒப்புதலுக்கு முன்வைத்தார். பின்னர் நலத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், புதுச்சேரியில் அரசு பாண்லே நிறுவனமும் தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்களும் பாலை விற்று வருகின்றன என்றும் பால் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காக ரசாயனத்தை பயன்படுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளதாகவும் கூறினார். எனவே தனியார் பாலில் கலப்படம் தொடர்பாக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கந்தசாமி, தமிழகத்தில் இருந்து பால் கொள்முதல் செய்யும் நிலை 6 மாதங்களில் மாற்றப்பட்டு புதுவையில் தேவையான பால் உற்பத்தி செய்யப்படும் எனவும் பாலில் கலப்படம் செய்வோர் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக முதல்வர் நாராயணசாமி பேசும்போது, அரசின் பாண்லே நிறுவனத்தில் பால் தரமாக உள்ளதா என ஆய்வு செய்துதான் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது என்று கூறினார். மேலும் பால் கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2017-18 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி நேற்று தாக்கல் செய்தார். இந்நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத பட்ஜெட் என்றும் வேலைவாய்ப்பு, உதவித்தொகை, தொழிற்சாலை திறப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கண்டித்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் காந்தி வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தின் போது பாஜகவினர் பட்ஜெட் நகலை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணி குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி நடைபெற்ற 2ஆம் நாள் ஆய்வில் ஆத்தூர் பகுதியில் உள்ள குழந்தைகள் அங்கன்வாடி மையம், அங்கு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆத்தூர் அணையில் 20 கோடி செலவில் கட்டப்படும் கூடுதல் நீர்த்தேக்கம் குறித்தும் அரசு தலைமை மருத்துவமனைகள் சிகிச்சை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் குழு உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள பெரியநாயக்கன் பாளையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ரங்கசாமி தலைமையில் விவசாயிகள் வறட்சி மாநாடு நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். எந்த பாகுபாடுமின்றி அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி பாதித்த பகுதிகளை தமிழக அரசு தற்போது கணக்கிட்டு வரும் முறையினில் திருத்தம் வேண்டும் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ரங்கசாமி, வறட்சி பாதித்த பகுதிகளை கணக்கிடுவதில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் யாரும் நேரடியாக கள ஆய்வுக்கு வந்து வறட்சி குறித்த பதிவுகளை சரியாக கணக்கிடுவதில்லை என்றும் இதனால் சிறு குறு விவசாயிகள் பலரும் வறட்சி நிவாரணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வறட்சி குறித்து எந்த பாகுபாடுமின்றி மீண்டும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு மாநில தலைவர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் சிவகாசி அருகே ஜமீன் சல்வார்பட்டி கிராமத்தில் பாஸ்கரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இடி மின்னல் தாக்கியது. இதனால் பட்டாசு தயாரிக்கும் அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பட்டாசு தயாரிக்கும் அறை இடிந்து முற்றிலுமாக தரைமட்டமானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வெடி விபத்து ஏற்பட்ட அறையிலிருந்து மேலும் தீ பரவாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் அனைவரும் பணியை முடித்து வீடு திரும்பிய பிறகு இந்த விபத்து ஏற்பட்டதால் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மேலும் இந்த விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டமானது 11 அணைக்கட்டுகளை உள்ளடக்கியது. இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பூங்குழலி என்ற இடத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறானது நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது. அதேபோல் முக்கிய அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகியவற்றின் மூலமாக விவசாய நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை 19.10 அடியாகவும் 118 அடி கொள்ளளவு உடைய மணிமுத்தாறு தற்போது 36.30 அடியாகவும் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை 16.40 அடியாகவும் நீர்மட்டம் குறைந்துள்ளது. பாபநாசம் அணையில் வினாடிக்கு 2.34 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 104.75 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
மணிமுத்தாறு அணைக்கு 9 கனஅடி நீர் வருகின்ற நிலையில் வினாடிக்கு 150 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார் பருவம் மற்றும் பிசான பருவம் ஆகிய இரு பருவங்களிலும் விவசாயம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 2 பருவங்களுமே மழையின்றி பொய்த்து விட்டதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் விவசாயம் நடைபெறாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படாத கழிவறைகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையும் இப்போது மது அருந்தும் பாராக மாறி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றி சுகாதார சீர்கேடாகவே காட்சியளிக்கின்றது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அடிப்படை வசதிகளை அமைத்துத் தர வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் சந்திரன் என்பவர் எண்ணெய் கழிவு சுத்திகரிப்பு ஆலை வைத்துள்ளார். பல்வேறு பெரிய ஆலைகளில் வெளியேற்றப்படும் எண்ணெய் கழிவுகளை சேகரித்து அதனை மீண்டும் எரிபொருளாக மாற்றும் பணி இந்த ஆலையில் நடைபெற்று வருகிறது. ஆலைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் அதன் அருகே இருந்த பனை மரத்தில் சில சிறுவர்கள் பனங்காய் பறித்து தீயிட்டு எரித்துள்ளனர். இதனால் காற்றில் பறந்த தீப்பொறி ஆலையில் இருந்த எண்ணெய் கழிவுகளில் பட்டு தீப்பற்றியது. வேகமாக பரவிய தீ ஆலையில் இருந்த தார் மீதும் பிடித்து எரிந்ததால் வெப்பநிலை அதிகரித்து அருகே இருந்த எண்ணெய் டன்கள் வெடித்து சிதறியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் கரும் புகை மண்டலம் சூட அங்கு ஓடி வந்த மக்கள் தீயை அணைக்க முயற்சித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வேகமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்களும் 20 மரங்களும் தீயில் கருகி சேதமடைந்தன. ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஸ்ரீதர் சந்திரா தம்பதியினர். இதில் சந்திராவுக்கு கடந்த 6 மாத காலமாக சிறுநீரக பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டு வந்துள்ளது. இதையடுத்து சந்திரா ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சந்திராவை மருத்துவர்கள் குழு பரிசோதனை செய்து பார்த்ததில் சிறுநீரக பகுதியில் கல் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 5 மருத்துவர்கள் கொண்ட குழு மூலம் சந்திராவிற்கு அறுவை சிகிச்சை செய்ததில் சிறுநீரக பகுதியில் இருந்த 1 கிலோ 300 கிராம் எடையுள்ள கல் ஒன்று அகற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்டது காபுதூர் கிராமம். இங்குள்ள சார் பதிவாளர் அலுவலகம் பின்புறம் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் போதிய சாக்கடை வசதி இல்லாமல் குடியிருப்பு பகுதியிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக சாக்கடை வசதி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரில் உள்ள தேசிய அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 2வது கொதிகலன் குழாயிலும் பழுது ஏற்பட்டதன் காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த அலகில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வல்லூர் அனல் மின் நிலையத்தில் இப்போது 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் என மொத்தம் 1500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் நெடுஞ்சாலையில் முன்னதாக 3 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வந்தன. இவற்றை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்றும் இந்த 3 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டன. இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இனிமேல் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்ற கோரிக்கையை அரசு அதிகாரிகளிடம் முன்வைத்தனர். ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் தொழுதூர் மற்றும் ராமநத்தம் ஆகிய இரு ஊராட்சிகளுக்கு இடையே 2 டாஸ்மாக் கடைகள் திறக்க ஏற்பாடு நடைபெற்றது. அரசின் இந்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று எச்சரித்த பின்னர் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் உசிலம்பட்டி அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து கிராமத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக புதிதாக டாஸ்மாக் கடை ஒன்று திறக்கப்பட்டது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் டாஸ்மாகை மூட வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி போலீசார் டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதால் மாநிலம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவி விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வங்கிகளில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாததாலும் பயிர்கள் கருகியதாலும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். மேலும் பலர் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையை தவிர்த்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாயிகளின் பயிர் காப்பீட்டிற்காக 460 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக வேளாண் துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்றும்
வங்கிகளின் மூலம் இந்த சேவையை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் துணை ஆட்சியர் சேதுராமன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமபந்தி நடைபெற்றது. முதல் நாளான இன்று திட்டக்குடி, இளமங்கலம், கோடங்குடி, மேல் ஆதனூர் மற்றும் கீழ் ஆதனூர் உள்ளிட்ட 12 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் திட்டக்குடி வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கடுமையான வறட்சி நிலவுவதால் அனைத்து கிராமங்களிலும் ஆய்வு செய்து தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி விவசாயிகள் முறையிட்டனர். மேலும் பட்டா மாற்றம், மின் இணைப்பு, தடையில்லா சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் சலவை பெட்டிகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 294 மனுக்கள் பெறப்பட்டன. இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் 180 மனுக்கள் உடனடி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் திட்டக்குடி வட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஹரியானா மாநிலம் பகதூர்காவில் ராஜ்ராஜ் என்பவர் வசித்து வருகின்றார். அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அவரிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜ்ராஜ் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்பதும் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பகதூர்காவில் வசித்து வரும் அவருக்கு பான் கார்டு, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய ஆவணங்கள் வழங்கப்பட்டு இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களில் இந்திய முகவரியுடன் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் பாகிஸ்தானை சேர்ந்த நபருக்கு ஆதார் அட்டை உள்ளிட்ட அனைத்து அடையாள அட்டைகளும் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசுத் தலைவர் மாளிகையின் பத்திரிகை தொடர்பு பிரிவுக்கான நன்றி விழா நடைபெற்றது. அப்போது பேசிய பிரணாப் முகர்ஜி மீண்டும் குடியரசுத் தலைவருக்கான போட்டியில் பங்கேற்கும் விருப்பம் இல்லை என்று கூறினார். இன்னும் 2 மாதங்களில் தனது பணி நிறைவு பெற இருப்பதாகவும் ஜூலை 25ஆம் தேதி புதிய குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தன்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அதிகாரிகளை அவர்கள் துறைகளுக்கே திரும்ப அனுப்புவதாக பிரணாப் உருக்கமாக பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பழமை வாய்ந்த பாபர் மசூதி கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்டோரை ரேபர்லி நீதிமன்றம் விடுதலை செய்தது. மேலும் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை உறுதி செய்தது. இதனையடுத்து பாஜக தலைவர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அத்வானி உள்ளிட்டோருக்கு எதிராக மீண்டும் விசாரணை நடத்தும்படி உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை 2 ஆண்டுகளுக்குள் முடித்து தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதன்படி லக்னோ சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாஜக மூத்த தலைவர்களான அத்வானி உள்ளிட்டோர் வரும் 30ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா உட்பட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமித் ஷா, ஆந்திராவிற்கும் பாஜக பொறுப்பேற்கும் வெற்றியின் தொடக்கமாக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் ஆந்திர மாநிலத்தின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக விஜயவாடாவில் நடைபெற்ற பாஜகவின் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆந்திர மாநில மகளிர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டின் போது பாஜகவினர் தலித்துகளுக்கும் ஆந்திர மக்களுக்கும் எந்தவிதமான நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாஜகவிற்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். பிரதமர் மோடியின் 3 ஆண்டு சாதனை குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், மோடி ஆட்சியின் சாதனைகள் குறித்து இன்று வெளியாகியுள்ள கருத்து கணிப்பில் 67% பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். 70 ஆண்டுகளில் செய்ய முடியாத சாதனையை கடந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கிறார் என்றும் 15 நாட்களுக்கு ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மோடியின் சாதனையை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் தமிழில் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எப்போது தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதில் துளியும் உண்மை இல்லை என்றும், தமிழக மக்களின் வீடு கட்டும் திட்டத்திற்காக சுமார் 1500 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றும் கூறினார். அதேபோல் விவசாயிகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை மத்திய அரசு முறையாக பதிவு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு மத்திய அரசு எப்படி பொறுப்பாக முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கன்னியாகுமரிக்கு இன்று வருகை தந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு பாஜகவினர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து சாலையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் நரேந்திர மோடியின் 3 ஆண்டு சாதனைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
பாமர மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது இந்தியாவில் உள்ள வங்கிக் கணக்கில் 28,000 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு விவசாயிகள் தனது வருமானத்தினை இரட்டிப்பாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் கழக ஆட்சிகளுக்கு வாக்களித்ததன் விளைவாக தமிழ்நாட்டில் தமிழை படிக்காமல் கல்வி கற்கும் சூழல் தற்போது இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதனால் பிரதமர் குறித்து பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முக்கியமாக தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் தவறு செய்தவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை அமைச்சர் மஹிந்த அமரவீரா எக்காரணத்தை கொண்டும் இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களது மீனவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டே செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வசம் உள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 42 படகுகளை விரைவில் விடுவிக்க அரசு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீரா தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களிடையே இணக்கமான பேச்சுவார்த்தை நடைபெறும் சூழலில் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரின் பேச்சு தமிழக மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் காவிரி நியூஸின் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.